ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் கிராமர். இன்றைக்கி லெசனில் நம்ம பார்க்க போகிறது கேன். ஸ்போக்கன் இங்கிலீஷில் அல்லது ரைட்டிங்கில் இந்த கேனை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம சொல்லியிருக்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேனை நம்ம எப்படியெல்லாம் பேசும்பொழுது அல்லது எழுதும்பொழுது யூஸ் பண்ணலாம் தப்பு இல்லாமல் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். கேனோட யூசேஜ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது கேன் அப்படின்ற இந்த மாடல் ஆக்ஸிலரி வேர்பை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், கேன் இஸ் யூஸ்ட் டு டிஸ்கிரைப் எபிலிட்டி, அதாவது திறமை இல்லையா. கேன் அப்படின்ற இந்த மாடல் ஆக்ஸிலரி வேர்பை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்மளால் எது செய்ய முடியுமோ, நம்மளுடைய திறமை, நம்மளால் எதை செய்ய இயலுமோ அதை நம்ம வெளிப்படுத்துவதற்கு இந்த கேனை யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ கேன் ரைட் அ லெட்டர் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் என்னால் லெட்டர் எழுத முடியும் அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா நம்ம இந்த கேனை யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி தான் என்னால் நீச்சல் அடிக்க முடியும் அப்படின்னா ஐ கேன் ஸ்விம். என்னால் சைக்கிள் ஓட்ட முடியும் அப்படின்னா ஐ கேன் ரைட் அ பைசைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி ஒருவேளை என்னால் பாட முடியும் நல்லா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லலாம்? ஐ கேன் சிங் அப்படின்னு சொல்லலாம். நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம பேசணும் அப்படின்னா கேனை யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். அடுத்தது இது பாருங்கள். கேன் இஸ் யூஸ் டு ஆஸ்க் பெர்மிஷன். கேன் அந்த நம்மளுடைய எபிலிட்டியை சொல்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துறது இல்லை. அதோட இன்னும் எதுக்காக நம்ம கேனை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னாக்கா பெர்மிஷன். யார்கிட்டையாவது நம்ம எதுக்காகவாவது பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னா நம்ம இந்த கேனை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். எதுக்காகலாம் நம்ம பெர்மிஷன் கேட்போம்? அம்மா அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்போம், ஏதாவது இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றதுக்கு. அடுத்தது இது எடுத்துக்கிட்டுமா, இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு நம்ம பெர்மிஷன் கேட்போம். அடுத்தது ஸ்கூலில் நம்ம டீச்சர்ஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்போம் இல்லையா, நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கேனை யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். கேன் ஐ வாட்ச் டிவிமா? இதை நம்ம யார்கிட்ட கேட்குறோம்? அம்மா கிட்ட கேட்குறோம். அம்மா நான் டிவி பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா. இப்போ நம்ம அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்குறோம் டிவி பார்க்குறதுக்கு. இதே மாதிரி தான் நம்ம யார்கிட்டையாவது ஏதாவது செய்யறதுக்கு பெர்மிஷன் கேட்கணுன்னா நம்ம இதை கேன் அப்படின்ற இந்த மாடல் ஆக்ஸிலரி வேர்பை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள். கேன் இஸ் யூஸ் டு சே வெதர் சம்திங் இஸ் பாசிபிள் ஆர் நாட். அடுத்தது இந்த கேனை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னாக்கா, ஏதாவது ஒரு விஷயம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா அப்படின்றத சொல்கிறதுக்கு நம்ம இந்த கேனை யூஸ் பண்ணலாம். இது நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் வெளிப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேனை யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். டு யூ திங்க் ஷீ கேன் வின் த மெடல்? இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் வரணும். அதாவது அவள் அந்த மெடலை ஜெயிப்பா அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறோம். அப்போ நீ இது பாசிபிலிட்டி இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவள் ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்திற்கு அது நடப்பதற்கு பாசிபிலிட்டி இருக்குதா இல்லையா, வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம பேசணுன்னாக்கா நம்ம இந்த கேனை யூஸ் பண்ணலாம். டு யூ திங்க் ஷீ கேன் வின் த மெடல் அப்படின்ற மாதிரி. கேன் இஸ் ஆல்சோ யூஸ் டு சஜஸ்ட் சம்திங் மைட் ஹவ் ஹேப்பன்ட் இன் த ஃப்யூச்சர். அதாவது கேனை நம்ம எதற்கு பேசலாம், எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஏதாவது ஒன்று எதிர்காலத்தில் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதாவது ஃப்யூச்சரில் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு நம்ம கேனை யூஸ் பண்ணலாம். எப்படி அதுக்கு யூஸ் பண்ணலாம் பாருங்கள். இஃப் யூ கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் we can go to magic show. அதாவது நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சொல்கிறீங்க, நீ இந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டினாக்கா நம்ம மேஜிக் ஷோவுக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் இந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டு அப்படின்னாக்கா மேஜிக் ஷோ போகலாம் நம்ம அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு நம்ம கேனை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள். கேன் இஸ் யூஸ் டு ஆஸ்க் பொலைட் கொஸ்டின் டு ஆஸ்க் பெர்மிஷன். அதாவது ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்கணுன்னா அந்த கொஸ்டினை பொலைட்டாக கேட்குறதுக்கு, ரொம்ப தாழ்மையாக கேட்குறதுக்கு நம்ம கேனை யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். கேன் ஐ பாரோ யுவர் புக்? எனக்கு உன்னுடைய புக்கை தரியா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதுதான் இது. கேன் ஐ கெட் யூ சம்திங் டு ட்ரிங்க்? உனக்கு நான் ஏதாவது குடிக்க கொண்டு வரட்டுமா? இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்குறதுக்கு நம்ம கேனை யூஸ் பண்ணலாம். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் கேனை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எந்தெந்த சூழ்நிலையில் நம்ம கேனை யூஸ் பண்ணி பேசலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்.